பூர்ணிமா vlogs. இன்னைக்கு பூர்ணிமா vlogsல ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாழைப்பூ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு மேக்ஸிமம் பிடிக்கும். சோ வாழைப்பூ வச்சு நம்ம வடை தான் செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா வரப்போகுது. சோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத பார்த்தறலாம். எப்படி செய்யலாம்ன்றதும் பார்க்கலாம் வாங்க. சோ வடைக்கு தேவையான இந்த வாழைப்பூ பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்க சின்னதா அரிய முடியுமோ சோ அந்த அளவுக்கு சின்னதா இந்த மாதிரி அரிஞ்சு நான் அரிசி கலஞ்ச தண்ணியிலே நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கருக்காம இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வடைக்கு தேவையான கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், சின்னதாக கட் பண்ணி. பூண்டு பல்லு ஒரு 7-8 பல்லு எடுத்திருக்கேன், சின்னதாக நைஸாக கட் பண்ணி. ஸோ வரமிளகா வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 8 வரமிளகா கிட்ட இருக்குது. கொஞ்சமாக சோம்பு. ஸோ அரிசி மாவு வந்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பருப்பு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே நல்லா ஊற வச்சு தண்ணியில் நல்லா நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கடைசியாக அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வரமிளகாவும் சோம்பையும் நீங்கள் அதிலே போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை நான் மிக்சி ஜாரில் அப்படியே வந்துட்டு மாற்றிக்கிறேன். ஸோ தண்ணி வந்து நீங்கள் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு வடிக்க முடியுமோ ஃபுல்லாக நீங்கள் வடித்து எடுத்துருங்க. ஏன்னா தண்ணி இருந்தது அப்படின்னா நமக்கு வடை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டிஃபாக வராது, தொலைன்னு இருக்கும். ஸோ அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம ஓட்டும் போது மட்டும் நீங்கள் வரமிளகாவும் சோம்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கடலைப்பருப்போட நம்ம வரமிளகா சோம்பு அதையும் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மிளகா வந்து ஃபுல்லாக நீங்கள் பேஸ்ட் ஆன அளவுக்கு நீங்கள் அரைக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நரன்னு இருந்தாவே போதும். ஸோ இதிலே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், ஸோ சின்ன பூண்டு பல்லாம் நம்ம அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் அதை அப்படியே பிச்சு போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் இதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்த்து வந்து அரைச்சிருக்கேன். சப்போஸ் உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம தூளுப்பு வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த வாழைப்பூ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதை அப்படியே நம்ம புளிஞ்சு இதில் சேர்த்துக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வாழைப்பூ அரைஞ்சி வச்சதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்துட்டு இதில் சேர்த்துக்குவோம். ஸோ வாழைப்பூ வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ட்ரையாக வந்துட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம். ஸோ இதோட வந்துட்டு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவே போதுமானது. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்க்கலைனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க நீங்கள். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருண்டை இந்த அளவுக்கு வருது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் பேனில் வந்துட்டு ஆயில் வந்து நான் வச்சுருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ வடையை வந்துட்டு நம்ம போட போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். பெருசாக போட்டாலும் சரி, சின்னதாக போட்டாலும் சரி. ஸோ கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஸோ உள்ளே நமக்கு வேகணும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம வாழைப்பூலாம் வந்து நம்ம வேக வச்சு சேர்க்கலாம், பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதனால கொஞ்சம் டைம் வந்து நம்ம கொடுத்து வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாழைப்பூ வடை வந்து உங்களுக்கு நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ வடை வந்துட்டு நல்லா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு குக்காய் வந்துட்டுருக்கு.
ஸோ நம்ம பொறுமையாக நீங்கள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் திருப்பி விடலாம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வேகிறது கொஞ்சம் லேட் டைம் எடுக்கும் தான். ஏன்னா நம்ம வாழைப்பூ வந்து பச்சையாக போட்டிருக்கோம். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நமக்கு நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி சூப்பரான ஒரு கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எடுத்துடலாம் வடையை. ஸோ நல்லா வந்து சூப்பராக நமக்கு நல்லா கமகமன்னு சூப்பராக வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ வடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா குக்காய் வந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு வாழைப்பூ வந்துட்டு நீங்கள் வந்து லைட்டாக வந்து தண்ணியில் வேக போட்டு நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக செய்யும் போதுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குக் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான வந்துட்டு வாழைப்பூ வடை வந்துட்டு நம்ம செஞ்சிருக்கோம். ரொம்ப டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி வருதுன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தரா போற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.